Hi friends, good evening. உங்கள் கூட வீடியோவில் கனெக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கோட வீடியோவில் கனெக்ட் ஆகலாம் அப்படின்ட்டு காலையிலேருந்து யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிச்சதில் என்ன டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும்போது மந்தோட செகண்ட் சண்டே வருது. எஸ், இன்னைக்கு செகண்ட் ஃப்ரைடே, நாளைக்கு செகண்ட் சண்டே, அதை பற்றி பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அது என்ன செகண்ட் சண்டே ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ் இருக்கு. அதாவது எக்னாட்டிக் சர்க்கிள் மெட்ராஸோட மீட் எவ்ரி மந்த் செகண்ட் சண்டே ஹோட்டல் பாம் க்ரோவில் 2:29 PM ஸ்டார்ட் பண்ணி 6 o'clock இருக்க நடக்குது. இந்த எக்னாட்டிக் சர்க்கிளை பற்றி நான் ஏற்கனவே என்னோட பல போஸ்ட்டில் பேசியிருக்கேன். லைக் ஒரு 3 போஸ்ட்டில் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த 3 போஸ்ட்டில் என்ன பேசியிருக்கேன்னா எக்னாட்டிக் சர்க்கிளை பற்றி பேசிட்டு அதில் நான் என்ன பண்ணுறேன், நான் ஸ்பீச் கொடுக்குறேன், இது மாதிரி அடுத்த நாள் நான் ஸ்பீச் தரேன், இது மாதிரி வந்து ஏதாவது ஒரு ரிலேட்டட் டாபிக் என்ன ரிலேட் பண்ணி போட்டிருந்தேன் 3 போஸ்ட்டில். இன்னைக்கு பேச போகிற இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் எக்னாட்டிக் சர்க்கிள். அங்கே என்ன பண்ணுறாங்க, யார் வராங்க, என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத தான் இன்னைக்கு பேச போகிறேன். அங்கே நான் இது பண்ணுறேன், நான் அது பண்ணுறேன்றது எதுவுமே நான் பேச போகிறது கிடையாது. ஓகே, எக்னாட்டிக் சர்க்கிள் பற்றி சிங்கிள் லைனில் சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் அ நான் ப்ராஃபிட்டபிள் செல்ஃப் டெவலப்மெண்ட் சர்க்கிள் சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங் ஃபார் மோர் தென் 39 years in சென்னை. நான் ப்ராஃபிட்டபிள்னா ஒரு லாப நோக்கோடு இல்லாமல் செல்ஃப் டெவலப்மெண்ட் ஒருத்தரும் தங்களே முன்னேற்றிக்கிறதுக்காக ஒரு நாலேஜ் மூலமாக முன்னேற்றிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் எக்னாட்டிக் சர்க்கிள். லாஸ்ட் 39 years சென்னையில் நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா ஹோட்டல் பாம் க்ரோ தான் இதோட வென்யூ. இன்னும் நிறைய வருஷத்துக்கு அதுதான் புக் பண்ணியிருக்கதா கேள்விப்பட்டேன். அதாவது எவ்ரி மந்த் செகண்ட் சண்டே தான் நீங்கள் அங்கே வந்து உட்காந்துக்கலாம் 2:29. இன்னைக்கு அங்கே இருக்கா இல்லையா அப்படின்ற சந்தேகமே வேண்டாம். வெரி ரேர்லி எப்போது ஆனுவல் கான்ஃபரன்ஸ் நடத்துகிற மாதிரி தான் வென்யூ மாற்றுவாங்க, ஏன்னா பெரிய இடம் வேணுன்றதுக்காக. இல்லைனா 99.99% ஹோட்டல் பாம் க்ரோ தான் 2:29 PM செகண்ட் சண்டே. கண்ணை மூடி அங்கே வந்துடலாம், நீங்கள் யாருமே கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2:29 செஷன் ஸ்டார்ட் ஆகுது. லைக் மெம்பர்ஸாக இருக்கீங்கன்னா மெம்பர்ஸ் ஆனுவல் ஃபீ பே பண்ணி மெம்பராக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அஜெண்டான்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு புல்லட்டின் வந்துடும். புல்லட்டின் இஸ் நத்திங் பட் ஒரு நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் ஸ்டோரிஸ் கலெக்ஷனான ஒரு மேகசின் மாதிரி. அதில் அஜெண்டா போட்டு வந்துடும். ஸோ அவங்களுக்கு அஜெண்டா தெரியும். கெஸ்ட் அப்படின்னா நீங்கள் உள்ளே வரும்போது என்ட்ரி போட்டு கெஸ்ட் ஃபீ கட்டிட்டு புல்லட்டின் காப்பி வாங்கிக்கலாம். அதுலேயும் அஜெண்டா இருக்கும். 2:29 உள்ளே என்ட்ரு ஆனோடனே மெம்பர்ஸ் லைக் கமிட்டியில் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இவங்க ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு எல்லாம் வந்த கெஸ்ட் அண்ட் மெம்பர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஒருத்தர் அவங்களோட நேம், என்ன ப்ரொஃபஷன், எதுக்காக இங்கே வராங்க அப்படின்னு ஒரு இன்ட்ரோ ஒரு 5-10 minutes நடக்கும். ஆவரேஜாக சர்க்கிளோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 60 members வந்து அப் டு 150 வரைக்கும் எவ்ரி மந்த் வராங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 months பேக் 150 மெம்பர்ஸ் அண்ட் கெஸ்ட் அட்டென்ட் பண்ணது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 10-15 minutes இன்ட்ரோ செஷன் வந்திருக்கவங்களை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ. அதுக்கப்புறம் ஒரு 2:40 போல் ஃபர்ஸ்ட் செஷன் ஸ்டார்ட் ஆகும். மெயின் ஸ்பீக்கர் லைக் அவங்களோட செஷன் ஒரு 1 to 1 hour 20 minutes நடக்கும். அந்த டாபிக்ஸ் லைக் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், மோட்டிவேஷன், கோல் செட்டிங், சைக்காலஜி, இது மாதிரி லேட்டர் எனிதிங் பாசிட்டிவான டாபிக்ஸ் பற்றி தான் பேசுவாங்க. யாராவது ஒரு எமினன்ட் ஸ்பீக்கர் இல்லை சர்க்கிள்லேயே இருக்க ஒரு டாப் ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி யாராவது ஒரு 1 hour to 1.5 hours பேசுவாங்க. அது முடித்தவொன்னே ஒரு 15 minutes டீ பிரேக், டீ அண்ட் ஸ்நாக்ஸ். வழக்கமாக போண்டா, டீ அண்ட் காஃபி வரும். அது முடிச்சோன்னே அடுத்த செஷன் லைக் இட் கோஸ் ஃபார் 1/2 hour to 45 minutes செகண்ட் ஸ்பீக்கர் பேசுறது. அவர் முடிச்சோன்னா அகைன் ஃபார் தேர்ட் ஸ்பீக்கர் 20 to 30 minutes. அந்த லாஸ்ட் 20 minutes வந்து மாஸ் ரிலாக்ஸேஷன். ஸோ இந்த 2:29 ஆரம்பிச்சு 6 o'clock சம்டைம்ஸ் இட் எக்ஸ்டென்ஸ் அப் டு 6:15 or 6:30. இந்த ஃபோர்த் செஷன் விச் இஸ் மாஸ் ரிலாக்ஸேஷன், அதுதான் வந்து எக்னாட்டிக் சர்க்கிளோட ஹைலைட்டு. ஸோ இதுதான் அஜெண்டா போகுது. அந்த மாஸ் ரிலாக்ஸேஷன் பற்றி நான் தனியாக பேசுகிறேன். ஹிப்னாட்டிசம் அப்படின்னா பல பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த கண்ணை வச்சு மற்றவங்க வசியப்படுத்துறது, நம்ம கண்ணை நல்லா ஷார்பன் பண்ணிட்டு கண் மூலமாகவே மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. இப்படி தான் ஹிப்னாட்டிசம் பற்றி வெளியே வந்து லைக் மிஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். வெளியே வந்து இது மாதிரி தவறாக பரவிட்டு இருக்கு. ஆனால் ஹிப்னாட்டிசம்ன்றது என்ன அப்படின்னா உங்களோட கான்ஷியஸ் மைண்டை பைபாஸ் பண்ணிட்டு சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு சஜஷன் கொடுக்குறது. கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ்னால் எவ்வளோ பேர் புரியுது தெரியல. சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா எனக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஐஸ்பர்க், டைட்டானிக் படம் பார்த்தவங்களாம் தெரியும். ஐஸ்பர்க்னா என்னன்னா ஒரு கடல்ல வந்து பெரிய பனிப்பாறை அப்படின்வாங்க. நீங்க வெளியே பார்க்கும்போது சின்னதாக தான் உங்களுக்கு தெரியும், ஆனா அது உள்ள வந்து ரொம்ப பெருசா இருக்குமா. அது மாதிரி தான் மனிதனோட மைண்டு. வெளியே தெரியுது அந்த டிப் ஆஃப் ஐஸ்பர்க்னா நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட், நமக்கு தெரிஞ்சு பண்ற எல்லா விஷயமே. அதுக்குள்ள அந்த பெரிய ஐஸ்பர்க் இருக்கு தெரியுமா, அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட்னுவாங்க. நம்மளால எண்ணியே பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கர பெருசு. அது நினைச்சா பண்ண முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. நம்ம சப்கான்ஷியஸோட மைண்டுக்கு 2 வேலை தான். 1 நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும், 2 நம்மளை உயிரோட வச்சுக்கணும். ஸோ நீங்கள் அதை என்ன சொன்னீங்கன்னாலும் சரி, இந்த 2 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு நடத்தி கொடுக்குறோம். இதுதான் ஹிப்னாட்டிசம்ன்றது. சில நேரத்தில் உங்களோட கான்ஷியஸ் மைண்ட் வந்து சில விஷயத்தை ஏற்றுக்காது. இப்போ நான் ஒல்லியாக இருக்கேன், நான் குண்டாகணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு வில் பவரோட நீங்கள் ஒரு அஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா கூட கான்ஷியஸ் மைண்ட் என்னடா நீ ஒல்லிதானடா, நீ எப்படா குண்டாகணும்னு சொல்லிட்டு சில நேரத்தில் உங்களை வந்து கிண்டல் அடிக்கும், ஏற்றுக்காது. இதே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு
அதுக்கு உண்டான வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும். இதுதான் சப்கான்ஷியஸோட பவர். ஸோ ஹிப்னாட்டிசம் இஸ் நத்திங் பட் bypassing your conscious mind and giving positive suggestions to your subconscious mind. அது என்ன பாசிட்டிவ் சஜஷன் தானே நெகட்டிவான்னு கேட்கலாம். வழக்கமாக நெகட்டிவ் யாருமே சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. நெகட்டிவ்ஸ் இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. கற்றுக்கும் போது பாசிட்டிவ் எல்லாமே நம்ம நல்ல விஷயத்துக்காக கற்றுப்போம், நல்லவங்களா இருப்போம். ஸோ பாசிட்டிவ் மைண்ட், பாசிட்டிவ் சஜஷன்ஸு சப்கான்ஷியஸ் மைண்ட் கொடுக்குறது தான் ஹிப்னாட்டிசமோட வேலை. நம்ம மாஸ் ரிலாக்ஸேஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது ஒரு 20 minutes செஷன். ஃபர்ஸ்ட் 5 minutes கண்ணை மூடிட்டு ஹெட் டு டோ ஒரு பார்ட்டியும் ரிலாக்ஸ் பண்ணுறோம். யாரோ ஒருத்தரங்க வந்து சஜஷன் கொடுப்பாரு, ஹெட் டு டோ ஒவ்வொரு பார்ட்டியும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறோம். அடுத்த 5 minutes நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு இடம், பீச், ஃபாரஸ்ட், க்ரீன் வேலி, இந்த ஹில் ஸ்டேஷன், இது மாதிரி ஏதாவது ஒரு இடத்த நம்ம போகிற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம். ஸோ இதெல்லாம் போகும்போது நமக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒரு ஒரு ப்ளெஷரபிள் சுச்சுவேஷனாக இருக்கும். இப்படி போகும்போதே நம்ம வந்து ஒரு ஆல்ஃபா ஸ்டேட், அதாவது டிரான்ஸ் ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடும். அதாவது என்ன ஸ்டேட் அப்படின்னா, நம்ம கணியன் பூங்கன்றார் ஒரு பாட்டில் சொல்லியிருக்காரு, சங்ககால புலவர், தூங்கி தூங்காமை நிலை அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா, நீங்கள் காலையில் எழுந்துக்கிறீங்க தெரியுமா, எழுந்துக்கும் போது கண்ணை மூடிட்டே இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு சுற்றி வெளியே நடக்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனால் கண்ணை திறக்க முடியாது. நீங்கள் தூங்கலை, முடிச்சுட்டு இருக்கீங்க, சுற்றி நடக்கிற விஷயம் தெரியும், கண்ணை திறக்க முடியாது. இதே மாதிரி ராத்திரி தூங்க போகும்போது கண்ணை மூடிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு சுற்றி நடக்கிற விஷயம் தெரியும், ஆனால் நீங்கள் கண்ணை திறக்க மாட்டீங்க. இந்த 2 ஸ்டேட்டை தான் ஆல்ஃபா ஸ்டேட் சொல்லுவாங்க சில யோகாவில், டிரான்ஸ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்டில் தான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப ஆக்டிவாக இருக்க ஸ்டேட். இந்த ஸ்டேட்டில் இருக்கும்போது நீங்கள் ஏதாவது சஜஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா சப்கான்ஷியஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகும். ஸோ இதுதான் ஹிப்னாட்டிசம்ல ஆர்டிஃபிஷியலாக இந்த ஸ்டேட்டை உருவாக்கும். ஃபர்ஸ்ட் 5 minutes பாடி ரிலாக்ஸ் பண்ணி அடுத்த 5 minutes உங்களை சந்தோஷமான ஸ்டேட் எடுத்துன்னு போகும்போது நீங்கள் டிரான்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடுவீங்க. நெக்ஸ்ட் 5 minutes ஒரு பாசிட்டிவான சஜஷன்ஸ் உங்கள் மைண்டில் இன்வைட் பண்ணும். லைக் ஐ எம் கான்ஃபிடென்ட், ஐ ஹவ் ஆல் த ஸ்ட்ரென்த், ஏன்னால் இது முடியும் அது முடியுன்ற மாதிரி பாசிட்டிவான விஷயத்தில் உங்கள் மைண்டில் ஏற்றிட்டு லாஸ்ட் 5 minutes உங்களை வந்து திரும்ப இந்த ரூம்க்கு எடுத்துகிட்டு வருது. இதுதான் மாஸ் ரிலாக்ஸேஷன், விச் இஸ் த கோர் ப்ராசஸ் இன் ஹிப்னாட்டிசம். இதை மக்கள் வெளியே தப்பாக புரிஞ்சுட்டு கண்ணை வச்சு வசியம் பண்ணுறது, மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறது, இதை தப்பான காரியத்துக்கு பண்ணுறதெல்லாம் சொல்லிட்டு வராங்க. சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இதை வந்து கற்றுக்கிட்டு அனுபவிக்கிறவங்களுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் தெரியும். டெய்லி நீங்கள் காலையில் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம், நைட்டு பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் ரெகுலராக பண்ணி சைக்காலஜியில் சொல்லுவாங்க 21 days ப்ராக்டிஸ் சொல்லிட்டு. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் 21 days தொடர்ந்து பண்ணுறீங்களோ அது ஹேபிட்டாக மாறிடும். அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு எனார்மஸாக இருக்கும். ஸோ இதுதான் ஹிப்னாட்டிக் சர்க்கிளில் நம்ம பண்ணுறோம். ஜஸ்ட் ப்ரீஃப் ஆஃப் 229 மீட் பண்ணுறோம், என்ட்ரி போடுறோம், இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குற ஒருத்தர் பற்றி, அப்புறம் மெயின் ஸ்பீக்கர் பேசுகிறாரு, வி ஹேவ் டீ பிரேக், ஸ்நாக்ஸ் பிரேக், அப்புறம் ஒரு ஸ்பீக்கர், தேர்ட் ஸ்பீக்கர், அப்புறம் மாஸ் ரிலாக்ஸேஷன். முடிச்சுட்டு வரும்போது ஒரு மனசுக்குள்ள ஒரு வெறி இருக்கும் பாருங்க, லைஃப்பில் நானும் ஏதாவது ஒன்று சாதிக்கணும், எனக்குள்ள இவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக நீங்கள் ஃபீல் பண்ணும்போது அதை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் ஹிப்னாட்டிக் சர்க்கிள் பற்றி. இங்கே யார் யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ், சைக்காலஜிஸ்ட், ஜேர்னலிஸ்ட், சம்டைம்ஸ் மீடியா பர்சன்ஸ் வராங்க, லைக் சவுண்ட் இன்ஜினியர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், அது மாதிரி. நானும் ஒரு மீடியா பர்சன் தான், அந்த சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். ப்ளஸ் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், இது மாதிரி வந்து எல்லா ஃபீல்டுமே வருவாங்க. என்னோட ட்ரெயினர் சொல்லுவார், ஹிப்னாட்டிக் சர்க்கிளில் வரவங்களை பற்றி ஒரு இது சொல்லணும் எப்படின்னா, இப்போ மவுண்ட் ரோடு போகிறீங்க ஒரு கூட்டமான இடத்துல, ஒரு 100 பேரை ரேண்டமாக கலெக்ட் பண்ணி வச்சிங்க அப்படி வச்சிங்களேன், அதில் எல்லா தரப்பு ஆளுங்களும் கலந்துருப்பாங்க. அதுதான் ஹிப்னாட்டிக் சர்க்கிள். எல்லா தரப்பான ஆளுங்களும் கலந்துருப்பாங்க. இவங்களாம் எதுக்கு வராங்க இந்த இடத்துக்கு? அதுவும் சொல்கிறேன், சண்டே ஆஃப்டர்நூன் 2:29 நல்லா தூங்குற நேரம். அந்த தூக்கத்தை விட்டு இங்கே வராங்க அப்படின்னும்போது ஏதோ நல்ல விஷயங்கள் கிடைக்குது அப்படின்ற ஒரு ஆவலில் தான் வராங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இங்கே வரும்போதே எல்லாருக்கும் ஒரு லைக் மைண்டட் பீப்புளாக வரும், நல்ல விஷயம் கற்றுக்கணுன்ட்டு நல்ல விஷயம் கற்றுக்கிட்டு போகிறோம். இதுதான் ஹிப்னாட்டிக் சர்க்கிள் பற்றி. ஹிப்னாட்டிக் சர்க்கிளோட டைம் சொல்லிட்டேன், இங்கே யார் யார் வரான்னு சொல்லிட்டேன், என்னென்ன டாபிக்ஸ் பற்றி பேசணும்னு சொல்லிட்டேன். ஹிப்னாட்டிக் சர்க்கிள் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கூப்பிட்டுருக்கேன். நான் சில பேர் வந்திருக்கிறாங்க, சில பேர் வரேன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பேசும்போது கொஞ்சம் நகைச்சுவையான விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் சண்டே நடக்கும் அவங்க சொல்லுவாங்க, செகண்ட் சண்டே மட்டும் நடக்குமா, மாதத்தில் 4 சண்டே நடக்காதா, நான் ஏதாவது ஒரு சண்டே மேனேஜ் பண்ணி வந்துடுறேன் அப்படின்வாங்க. நான் நினச்சிப்பேன், இந்த செகண்ட் சண்டேவே ஒரு கமிட்மெண்ட்டாக எடுத்ததுனால மாதம் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணக்கூடாதுன்ட்டு. மாதத்தில் 4 சண்டே வச்சா சம்டைம்ஸ் நம்ம கமிட்மெண்ட்டில் போக முடியுமான்னு தெரியாது. ஏன்னா ஹிப்னாட்டிக் சர்க்கிள் இஸ் சம்திங் ஸ்பெஷல் ஃபார் மீ. மீட்டிங் வச்சா கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். 4 சண்டேமே வச்சா 4 சண்டேமே அட்டன் பண்ண முடியுமா தெரியல. ஒரு சண்டேனால எப்படியாவது வந்து மற்ற கமிட்மெண்ட்ஸை பிரேக் பண்ணி இதை வந்து மற்ற கமிட்மெண்ட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே அட்டன் பண்ணிடுறேன். 4 சண்டே வச்சா தெரியல எவ்வளோ பேராலும் ரெகுலராக அட்டன் பண்ண முடியுது. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஆட்டிடியூட் என்னன்னா, 4 சண்டே வச்சா ஏதாவது ஒரு சண்டே அட்டன் பண்ணால் போதும், மற்ற 3 ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்னும் ஒரு சில பேர் வந்து லைஃப் ரொம்ப போர் அடிக்குது, காலையில் ஆஃபீஸ் போகிறேன், சாயந்தரம் வரேன், சண்டே ஒரு நாள் லீவ் கிடைக்குது, நத்திங் லைஃப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது இல்லை, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக முடியல அப்படின்வாங்க. அவங்க சொல்லுவாங்க, சரி சம்திங் உனக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நீ கற்றுக்கலாம், லைஃப் எப்படி நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகலான்னு கற்றுக்கலாம், என் கூட ஹிப்னாட்டிக் சர்க்கிள் வரியான்னு கேட்பேன். எப்போன்னு கேட்பாங்க, செகண்ட் சண்டேன்னு. என்ன சொல்லுவாங்கன்னா, சண்டே ஒரு நாள் தான் எனக்கு ஆஃபீஸ் லீவு, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும், நான் ரெஸ்ட் எடுக்கிறனால
அப்படின்வாங்க. சரி அப்போ ஆஃபீஸ் என்னைக்காவது லீவ் போட்டு வீக் டே வரையாங்க, ஐயோ ஆஃபீஸ் எப்படி லீவ் போடுறது அப்படின்வாங்க. ஸோ இப்படி போட்டாங்க என்னன்னா 6 days ஆஃபீஸில் லீவ் போட மாட்டாங்க. 7th day சண்டே ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. லைஃப் அடுத்த ஸ்டே நீங்கள் எடுத்துகிட்டு போனோம்னா சம்திங் நீங்கள் டிவைட் பண்ணி வரணும். ரெகுலராக ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அதே பண்ணிட்டு இருக்கீங்க, லைஃப் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங்னா ட்ரை டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். இதுதான் லாஸ்ட் மந்த் என்னோட டாபிக் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசும்போது சொன்னேன். அதை பற்றி நான் இன்னொரு போஸ்ட்டில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ லைஃப்பில் வந்து இஃப் இட்ஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங் டூ சம்திங் டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை நான் என் ருட்டீனை பிரேக் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஐ டோன்ட் நோ உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் ஹிப்னாட்டிக் சர்க்கிள் பற்றி நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது. ஓகே, இந்த வீக் என்ன அஜெண்டா அப்படின்னு பார்க்கலாம். இந்த மந்தோட அஜெண்டா என்ன அப்படின்னா 215K ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஐ மீன் லைக் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் 2 o'clock அங்கே போயிடுவாங்க. ஸோ கெஸ்ட் யாராவது வராங்கன்னா 2 o'clockலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். 2:15 ஸ்டார்ட் ஆகுது. till 2:29 registration is open. அதுக்கப்புறம் வந்தாலும் we allow. It's always a good practice to be inside before 2:29. So 2:29 welcome address maybe president flight hypnotic circle பத்தி ஒரு welcome address கொடுத்துட்டு till 2:29 ல இருந்து 2:35 வரைக்கும் welcome address. So 2:35 to 2:50 வரைக்கும் self introduction by members and guests. வந்திருக்கவங்க எல்லாரும் அவங்கள பத்தி, அவங்க என்ன பண்றாங்க, எதுக்காக இங்க வந்திருக்காங்க இதெல்லாம் பேசணும். 2:50 the main speaker speaks. என்ன டாபிக்னா the power of positive psychology. பேசுறது டாக்டர் எஸ் சபேசன், டைரக்டர் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் பிஸ்னஸ் கோச்சிங் ஃபவுண்டேஷன் இந்தியா லிமிடெட். டாக்டர் சபேசன்றவர் த பவர் ஆஃப் பாசிட்டிவ் சைக்காலஜி பற்றி பேசுறாரு. 2:50 to 4:10. 4:10க்கு எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட். எஸ், ஹிப்னாட்டிக் சர்க்கிள் இது ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் சர்க்கிளாக இருந்தாலும் சர்க்கிள் வந்து நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகணுன்றதுக்காக ஆஃபீஸ் பேரர்ஸ்லாம் இருக்காங்க. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ட்ரெஷரர், செக்ரட்டரி, இது மாதிரி வந்து நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கிறாங்க. ஸோ எவ்ரி 2 years we conduct election and மெம்பர்ஸ் வந்து கமிட்டி மெம்பர்ஸ் அண்ட் சேஞ்ச் ஆகுறாங்க. ஸோ அதுக்கான எலெக்ஷன் பற்றி அனௌன்ஸ்மெண்ட், எலெக்ஷன் இல்லை அன்றைக்கி, அது பற்றியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் 4:10. 4:20 டீ அண்ட் ஸ்நாக்ஸ், நம்ம வந்து சொன்ன மாதிரி டீ அண்ட் போண்டா. 4:40 சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் பை மிஸ்டர் அருண் குமார், எஸ் மோட்டிவேஷனல் ட்ரைனர் அருண் குமார், ஒன் ஆஃப் மை குட் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இவர் லாஸ்ட் மந்த்துக்கு முன்னாடி கொடுக்க வேண்டியது, அப்போது கொஞ்சம் டைம் ஷார்ட்னால வந்து இட்ஸ் பீன் போஸ்ட்போன் and I wish I am really looking forward to hearing this speech. 5 o'clock Japanese water therapy by Mrs. Toshina, psychological counselor. Japanese water therapy நல்லா இருக்கு. என்ன எனக்கு கொஞ்சம் நியூ புதுசாக இருக்கு இந்த டாபிக். பட் டோஷினா a special person for me. ஏன்னா நான் படித்த ஸ்கூலில் இன்றைக்கி அவங்க ஒரு கவுன்சிலராக இருக்காங்க, சைக்காலஜிக்கல் கவுன்சிலர். இட்ஸ் மோர் ஓவர் இட்ஸ் தி ஃபர்ஸ்ட் போஸ்ட் தட் கிரியேட்டட். நான் ரொம்ப காலமாக ஆசைப்பட்டிருக்கேன் ஸ்கூல்ல எல்லாமும் சைக்காலஜிஸ்ட்க்கு ஸ்கோப் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் படித்த விவேகானந்தா ஸ்கூல், விவேகானந்தா எஜுகேஷன் சொசைட்டியில் ஃபஸ்ட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட், அதாவது கவுன்சிலருக்கான போஸ்டிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதில் ஷீ இஸ் தி ஃபர்ஸ்ட் பர்சன். ஐம் வெரி ஹாப்பி தட் ஷீ இஸ் கிவிங் எ ஸ்பீச் ஆன் ஜாப்பனீஸ் வாட்டர் தெரப்பி. 5:20 PM feedback followed by mass relaxation. So it goes until 6 o'clock. Do join this, get benefited. I am really looking forward to see you guys there. Have a nice time. Bye bye.